கிப்டி, தமிழ்நாட்டில் விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேகா தரப்பில் பாதுகாப்பு கோரி கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. திருச்சியில் நாளை அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள சூழ்நிலையிலும், திருச்சியில் பரப்புரையை மேற்கொள்ள உள்ள நிலையிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தாவேகா தரப்பில் பாதுகாப்பு கோரி அவசர கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சற்று முன்பு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேரடியாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தார்கள். அதில் சென்னையில் நடந்த 2 நிகழ்வுகளை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒன்று, அவர் பெரம்பூர் மற்றும் குளத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது குளத்தூர் பகுதியில் உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, வில்லிவாக்கம் பகுதியில் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அடுத்த கட்டமாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்த அடுத்த சில நிமிடங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் கோரிக்கை வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தனது பரப்புரை பொதுக்கூட்டங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என்பதால் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என அந்த கடிதத்தில், அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காவல்துறையினரிடம் முறையான அனுமதி பெற்று விஜய் பரப்புரை மேற்கொண்டாலும் உரிய பாதுகாப்பு இல்லை என்று அந்த கட்சியின் நிர்வாகி நிர்மல்குமார் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதனால் திருச்சியில் விஜய்க்கு அளிக்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்பில் மாற்றம் ஏற்படுமா? நாளை திருச்சி பரப்புரையில் விஜயின் பிரச்சார கூட்டங்களில் வழக்கமாக ஏற்படக்கூடிய அந்த கூட்ட நெரிசல், வாகன அணிவகுப்பு ஆகியவற்றிற்கு ஒழுங்குபடுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதனிடம் கேட்கலாம். ஐயநாதன் சார், வணக்கம் சார். இந்த தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடு உள்ளதாக அந்த கடிதத்தில் உள்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிற்கு புகார் அளித்த அடுத்த சில நிமிடங்களில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இருந்தோ அல்லது காவல்துறையினரிடம் இருந்தோ உரிய அந்த பதில் கிடைக்காத காரணத்தினால் இந்த அவசர கடிதம் அனுப்பப்பட்டிருக்குதா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவருக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பை? அதாவது கூடுதல் பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொன்னவங்க கூட சொல்றாங்க, தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஓய்வு பாதுகாப்பிலும் வந்துட்டு குறைபாடு உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்ப விஜய்க்கு வந்துட்டு பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றதுக்கு அவங்க சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அவருடைய ரசிகர்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கமா வந்து அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக இல்ல அவரை பார்க்க வர்றதுக்காக நெருக்கி அடிச்சுட்டு முன்னாடி வராங்க. அதுதானே? அவங்களால என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இவருக்கு ஏற்பட போகுது? நல்லா யோசிச்சீங்கன்னா, இது வரைக்கும் கரூரா இருக்கட்டும், இல்ல மற்ற இடங்களா இருக்கட்டும், இல்ல தஞ்சாவூரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இவங்க சொல்லக்கூடிய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமா விஜய் எந்த இடத்துலயுமே பாதிக்கப்படல. ஆனா வந்தவங்க தான் வந்துட்டு செத்து இருக்கிறாங்க, காயம்பட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இவர்ல கட்டுப்படுத்துற இவருடைய ரசிகர்களை. உண்மைதான். இப்ப விஜயனுடைய இப்ப உங்களுடைய டிவில நீங்க காட்டுறீங்க, விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனம் வருது, சுத்திலும் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து கூடி இருக்கிறாங்க. இதே மாதிரிதானே எடப்பாடி பழனிசாமிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எல்லாருக்கும் கூட்டம் வருது, சீமானுக்கு எல்லாருக்கும். அவனெல்லாம் யாருமே சொல்லலையே அதனால பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா சொல்லலையே. இப்ப இவர் மேல ஏதாவது தாக்குதல் நடந்திருக்குது, இப்படி நடந்திருக்குது அப்படின்னா பரவாயில்ல. அப்படிலாம் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா, பாருங்க, காவல்துறையில் முறையான அனுமதி பெற்று விஜய் பரப்பு மேற்கொண்டாலும் உரிய பாதுகாப்பு இல்லை. எல்லாருக்கும் கொடுக்கறதான இவருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கறது முழுக்க இப்ப வந்து தேர்தல் ஆணையம் தான். இங்க அரசு மத்தவங்களும் கிடையாது. அவங்க தான் சொல்ல போறாங்க, அவங்க தான் காவல்துறையை வச்சு முறைப்படுத்த போறாங்க. அப்போ இவங்க சொல்றதுக்கு காரணம் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எனக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருந்தே பிரச்சாரம் பண்ணிடலாமா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு இந்த வெயில் எல்லாம் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இதுல நான் அது ஒன்றும் குறைபாட சொல்லல. அவர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. அவர் ஒரு சினிமாக்காரரு, நடிகர். அவர் வந்துட்டு இவ்வளவு வெயில் எல்லாம் நின்று எல்லாம் பேச மாட்டாரு, மக்களை வேணா நிக்க வைப்பாரு ஒழிய அவர் நிக்க மாட்டாரு. அதனால அவர் அது கேட்கலாம். ஆனா அதுக்கு வந்துட்டு அப்படி திருப்புறாரு பாருங்க, அவரு பாதுகாப்பு சரியில்லை அப்படின்ட்டு. யாருமே இப்படி ஒரு கடிதம். நீங்க சொல்றது சரியா? அந்த கூட்டம் அவர்கள் சொல்ற இது வந்து இப்ப நீங்க கூறியது போலவே இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் இன்று உதயநிதி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டத்துல எல்லாம் பெருமளவுல கூட்டப்படுறதா ஒரு அமைதியா இருக்கிறாங்க. இவர் போகும்போது அந்த வாகனத்திலேயே ஒரே கூச்சலிட்டவாறு அவரோட நெருங்கி அவரை பார்க்கறதுக்கு கையை உயர்த்திக்கிட்டு ஒரு அலையா அந்த மக்கள் போறதுனால அந்த நெருக்கடி ஏற்படுது. அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதை கட்டுப்படுத்த உங்களுடைய ரசிகர் தானே.
இப்ப போலீஸ் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? போலீஸ் பேரிகேடு போட்டு தடுத்தாங்க பெரம்பூர்ல. ஆமா, எகிரி குதிச்சு ஓடி வராங்க. எகிரி குதிச்சு ஓடி வராங்களா பேரிகேடை தாண்டி? பெண்களை எகிரி குதிச்சு ஓடி வந்தாங்களா அவருடைய ரசிகர்கள்? அப்ப நீங்க எல்லாம் அதை கட்டுப்படுத்தணும். இப்ப அதிமுகவோ திமுகவோ இல்ல நாம் தமிழரோ இல்ல மத்த கட்சியினரோ அந்த தலைவர்கள் தானே கட்டுப்படுத்துறாங்க. ரெண்டாவது அவங்க ஒண்ணு அவங்களுடைய தொண்டர்களை பார்த்து பயப்படலையே. அவங்க இவர் வந்து அச்சுறுத்தல் இவருடைய ரசிகர்களே எல்லாம் சொல்றாரு இவரு. அது எனக்கு புரியவே இல்லை. இவர் எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி உங்களுடைய ரசிகர்கள் உங்க மேல பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. ஆனா ஏன்னா ரசிகர்கள் தான், அந்த ரசிகர்கள் பாதுகாப்பு. ஏன்னா நெரிசல் அவங்க தான் இறந்து போறாங்க. ஆமா, இல்ல கூடுதல் கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கலாமா சார்? இது தேர்தல் ஆணையமே அந்த இல்லைங்க கட்டுப்பாடு விதிச்சா இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களை வந்து கட்டுப்பாடு இப்ப ஒண்ணும் இல்ல. அந்த சேலத்துல இவங்க இது பண்ணாங்க, பரப்புரை பண்ணாரு விஜய். அந்த இடத்துல அப்படியே வெயில்ல இருந்து ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்து செத்து போயிட்டாரு. அடுத்தபடியா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா வேலூர்லயும் தஞ்சாவூர்லயும் என்ன சொல்லிட்டாங்க, நீ டென்ட் போட்டாதான் நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்போம்ட்டாங்க. எஸ்ஓபில வந்துட்டு டென்ட் போடுன்னு சொன்னதை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா அது கூடுதல் செலவு. டென்ட்டும் போட்டு சேரும் போட்டாங்க. அப்ப வந்துட்டு விஜயனுடைய கட்சிக்காரங்க சொன்னாங்க, எங்களுக்கு மட்டும் நிபந்தனை போடுறீங்களான்னு சொன்னாங்களே ஒழிய என்ன நிபந்தனை உங்களுக்காக போட்டாங்கன்றது வெளியில சொல்லவே இல்லை. அது வேற ஒண்ணு. காவல்துறை வந்துட்டு நிழல் கூட அவங்களுக்கு டென்ட் போடு, அவங்க உட்கார்றதுக்கு சேர் போடுன்னு சொன்னது இவங்களுக்கு செலவு. அதுக்காக இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, கரிச்சு கூட்டுறாங்க. அன்னைக்கு மேல அந்த குற்றத்தை சாட்டினாங்க. இன்னைக்கு யார் மேல குற்றத்தை சாட்ட முடியும்? இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இப்போ உள்துறை செயலாளர் அந்த அஜய்குமார் பல்லா இல்ல, இப்போ ஹோம் அந்த செக்ரட்டரியா இருக்கிறவர் கோவிந்த் மோகன் அவர் 2024 அஜய்குமார் பல்லாவை மாத்திட்டாங்க. ஆனா இவங்க அளித்த அந்த புகார் கடிதத்துல 2 போட்டு அஜய்குமார் பல்லா ஹோம் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா அஜய்குமார் பல்லாவே இப்ப இல்ல. இப்போ அந்த லெட்டர் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அந்த ஏற்கனவே இவங்க இந்த புகார், இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புகாரை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சது, இது போன்ற புகார் கடிதம் கொடுப்பதுல கூட ஒரு குளறுபடி இருக்கிறதுனால இவங்க இந்த அனுமதி வாங்குவதிலையும் இந்த எங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு நேரம் அனுமதி, ஒரே நேரத்துல 7 இடங்கள்ல அனுமதி, இந்த இடத்துல இவ்வளவு தான் கூடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த கூடுற எண்ணிக்கையும் அதற்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த அதிகாரிகள் பெயர் தெரியாம புகார் கொடுக்கறது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அந்த கட்சியில இவங்க எதுலயுமே அப்டேட்டடாவே இல்ல. இவங்க நம்மளா டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம், சதா டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். பத்திரிகையாளர்களாக நம்ம அரசியல் கட்சிக்காரங்க இன்னும் சீரியஸா பாப்பாங்க இல்லையா? இவங்க அதெல்லாம் பாக்குறதே இல்ல, செய்தியெல்லாம் படிக்கிறதே இல்ல. இந்த பல்லா மாட்டினது ஒரு பெரிய செய்தி. ரெண்டாவது நீங்க யூனியன் ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு போட்டாலே போதுமே, யாரா வந்தாங்க, எதுக்கு நீ பேரெல்லாம் குறிப்பிடுற இல்லையா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு போட்டாலே அது மோடி தானே அட்ரஸ் பண்ணும். அது எதுவுமே உங்களுக்கு விவரமே தெரியலீங்க. எதுவுமே விவரம் இல்லாதையே இவங்க இப்ப நேத்து பாருங்களேன், ஒரு பாட்டில் சில்லு விழுந்துட்ட உடனே அந்த ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, திமுக காரர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தி விட்டார்கள்னு. உனக்கு எப்படி அந்த பாட்டில் உடச்சி வீசுறது திமுக காரன்னு தெரியும்? பாட்டில் ஓடுறது உழுந்த உடனே எப்படி உனக்கு தெரியும்? இது மாதிரிதான். ஆமா, இப்ப அயனாதர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் உண்மையிலேயே 234 தொகுதிக்குமே அவரால் பிரச்சாரம் பண்ணுவாரா, பண்ண முடியுமா, அல்லது அதற்கான திட்டம் ஏதாவது இருக்கா? இந்த பேட்டர்னை மாத்துவாரா? பிரச்சாரம் ஒரே மாதிரி வாகனத்துல ஊர்வலமா போறது, கத்திக்கிட்டே போறது, அதன் முன்னாடி ஒரு இடத்துல நின்று ஒரு 1/2 மணி நேரம் பேசுறது, இந்த பேட்டர்னை மாத்துவாரா, மாத்தப்பட்டாரா, இல்லாட்ட முடியுமா வர மாட்டால? ஐயா ரொம்ப சிம்பிள். யாராலையுமே வெயில தாங்க முடியாதுங்க. இப்ப ஸ்டாலின் 9 மணிக்கு போயிட்டு பேசுறாரு, அதோட விட்டா சாயந்தரம் 5 மணிக்கு பேசுறாரு. அந்த மாதிரி நீங்களும் 2 செஷனை போட்டு 8 தொகுதி 9 தொகுதிக்கு நீங்க பேசலாமே 20 நாள். அவங்க இதை வச்சுட்டு ஒரு கவர் தேடிக்கிறாங்க சார். அதாவது முன்னாடி இது மாதிரிதான் ஒரு அச்சுறுத்தல் உடனே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, பரபரையும் நிறுத்திக்கிட்டாங்க. இந்த ராஜீவ்காந்தி மரணம் அடைஞ்ச உடனே, கொல்லப்பட்ட உடனே. அதே மாதிரி அந்த ஃபார்மேட்டை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, விஜய்க்கு போதுமான பாதுகாப்பு இல்லை. விஜய்க்கு எங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு? விஜய் மீது ஒரு துரும்பு கூட கூட இல்லையே. விஜய் அவர் தான் சேஃபா மேல நின்றுட்டு இருக்காரு, வண்டி மேல. அவருக்கு பின்னாடி செக்யூரிட்டி கார்டெல்லாம் நின்றுட்டு இருக்கிறான். சுத்தில இருக்கிறவன் ரசிகன் தான். யாருகிட்ட இருந்து இவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்துச்சு முதல்ல? தமாஷா இருக்குது பாருங்க இவங்களுடைய நடத்தை எல்லாமே. ஏன்னா இல்ல நீங்க புரியுது. ஏன்னா சார், இப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எல்லாம் அதிக இடங்கள்ல பொதுக்கூட்டங்கள்ல மக்கள் வெளியில பேசுனது மக்களை நேரடியா சந்திக்கணும்னு சொல்ற விமர்சனத்துக்கு சொல்றேன். இப்ப ஜெயலலிதா குறைவான பொதுக்கூட்டங்களை தான் பேசுவாங்க, ஆனா உரிய பாதுகாப்பு ஏற்படுத்த சொல்லி பேசிட்டு போயிருவாங்க, மக்களோட நெருங்கி பழகணும். இவர் அது மாதிரி பண்ண பொதுக்கூட்டங்களா பேசிட்டு போவதை விட இந்த வாகன அணிவகுப்பு ரோட் ஷோவாலதான் அந்த பிரச்சனையே வருதுன்னு
அது முதல் திருச்சி அந்த மரக்கடை அதுலயே தெரிஞ்சு போச்சு, மரக்கரையிலே தெரிஞ்சு போச்சு. திரும்ப அதே பண்றது அரசியல் நோக்கத்துலதான் பண்றாரு, இல்ல அதே ஒரு பெரிய செல்வாக்க மாத்தணும் முயற்சி பண்றதா ஃபீல் பண்றீங்களா? ஏதாவது தேர்தல் காலத்துல எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எதிரொலிக்காதுங்க, மக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம், மக்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. விஜய்க்கு எங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு? அவர் போற இடத்துல ஏதாவது தடை ஏற்பட்டுச்சா? அவரை சுத்தின ரசிகர்கள் தான் வராங்க, அவங்க தான் பிச்சுட்டு உள்ள வராங்க. அவங்கள பார்த்து இவர் ஏன் பயப்படணும்? ஏங்க இவங்களுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 8000 போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாருங்க ஸ்டாலின். 8000 பேர் போலீஸ். அப்படி இருந்தும் கூட அங்க ரஷ் ஏற்பட்டு வேக வேகமா மாநாடு முடிச்சுட்டு போனாங்க. 6:40 விஜய் பேசி முடிச்சிட்டாரு. அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, இது கிரௌட் பஸ்ட் ஆகும், எல்லாம் பிரச்சனையாகும், அவர் சீக்கிரம் பேசி முடிக்க சொல்லுங்க அப்படின்னு காவல் அதிகாரி சொன்னதுனால நாங்க முடிச்சோம் அப்படின்னு ஜானே என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. இதான் உண்மை. இதோ போலீஸ் ஆனா உண்மை இவங்க குறை சொல்றாங்க. போலீஸ் தான் இவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுக்குது. இவங்க யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னு தெரியல. இந்த கனவு கண்டுட்டு சிலர் எல்லாம் அழுவாங்களே நடராத்திரில, அந்த மாதிரி இருக்கு தோழ. இதெல்லாம் உன்னை சுத்தி ஒரு ரசிகர்கள் கூட்டம் தான் இருக்குது, போலீஸும் இருக்கிறான் இல்லைங்களா? எவ்வளவு ரெகுலேட் பண்ண முடியும்? போலீஸ் அடிக்க முடியாது, இந்த கிரௌட் எல்லாம் அடிக்கலாம் மாட்டாங்க அவங்க. ஏன்னா அது அவங்களுடைய வேலையில. இன்னும் சொல்ல போனா தடியே வச்சிடல அவங்க, அப்படியேதான் வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு கூட்டம் கூட்டுறது உனக்கு வந்துட்டு ஒரு ஈர்ப்பு தானே, அது நல்லதுதானே. அது ஊடகம் அதெல்லாம் கவர் பண்ணும். பாரு விஜய் போற இடம்லாம் எவ்வளவு கூட்டம் வருது பாரு, அவர் ஓட்டு விடும் பாரு அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா பயந்துகிட்டு லெட்டர் எழுதுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்தையே அவருக்கு சாதகமா பயன்படுத்தலாம், ஆனா அதை நெகட்டிவ் அந்த இம்பாக்ட் நினைக்கிறீங்க உருவாக்கிடும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, நன்றி சார். என்ன சார் இந்த புகார் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஓகே. தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் தான் அவர் அருகில் இருக்கிறார்கள், விஜய்க்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் கூறியிருப்பதுடன், இரவில் தூங்கும் போது கனவு கண்டு திடீரென எந்திருப்பது போல விஜய் இந்த கூட்டத்தை கண்டு அச்சமடைந்திருக்கிறார் என்ற விமர்சனத்தையும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் வைத்திருக்கிறார். ரசிகர்களால் மக்களுக்கு தான் பாதிப்பு என்றும் விஜய்க்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்றும், இது தொடர்பான கடிதத்தையே யாருக்கு எழுத வேண்டும் என்பது தெரியாமல் அவர்கள் எழுதியிருப்பதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் உள்ள நிர்வாகிகளுடைய முதிர்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது என்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இந்த கடிதம் தொடர்பாகவும் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா என்ற பழைய உள்துறை செயலாளரை பெயரை குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருப்பதும் அவர்களுடைய அந்த முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுகிறது என்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இந்த புகார் தொடர்பாக விமர்சனம் அளித்திருக்கிறார். இதனால் நாளை விஜயின் அந்த பரப்புரையும் வேட்புமனு தாக்கலும் இப்போதே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளை இந்த கூட்டம் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படும், மற்றபடி அவர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு திருச்சியில் அவர் பேசக்கூடிய அவர் முதல் பரப்புரை கூட்டம் நடத்திய அதே மட்டக்கடை பகுதியில் இந்த முறையும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அப்போது என்ன நிகழும் என்பதை நாளை 11 மணி அளவில் பார்க்கலாம். இந்த புகாருக்கு பிறகு அவருடைய திட்டம் மற்றும் ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்கான பாதுகாப்பு அதில் மாற்றம் இருக்குமா என்பதை பார்க்கலாம்.